சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். அப்படி நல்லது நடக்கும்பொழுது நம்மளுடைய நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நேரம் சரியில்லைப்பா, என்னென்ன எடுக்கிறோமோ அத்தனையும் கெட்டதாகவே நடந்துகிட்ருக்கு, என்னப்பா அது வாழ்க்கை அப்படின்னு யதார்த்தமாக நம்ம பேசுகிறது உண்டு. தின பலன்கள் அப்படித்தாங்க. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா நல்லது நடக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க எதிர்மறையாக இருக்கும்பொழுது அது எதிர்மறையான ஆட்கள் கூட உங்களுக்கு சந்திக்க விடுது, இல்லை நல்ல நாட்கள் கூட எதிர்மறையாக நமக்கு கண்ணுக்கு காண்பிக்குது. இது அத்தனையுமே கிரகங்களுடைய காரகத்துவத்தை கொண்டுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள், நம்மளுடைய ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்க. அதுதான் அப்படியே நடக்கிறதாகவும் இருந்துருக்கு. பஞ்சாங்க குறிப்புகள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சி. இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறேன், பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பலாபலன்களை எடுத்து பார்த்து சொல்லின்னு இருக்கேன். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் ஆரம்பித்து ஆன்மீக தகவல், நான் பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு சொன்ன பிராயச்சித்தங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாத கடைசியில் காசி யாத்திரை போக போகிறோம். ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த காசி யாத்திரை இது வாட்டி அயோத்தியாவும் சேர்ந்து போக போகிறோம். ஸோ இதில் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9790991004. ரொம்ப ஷார்ட் டைமாக பிளான் பண்ணக்கூடிய இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் பங்கேற்கிறோ அத்தனை பேருக்கும் இந்த காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகள், அன்னபூர்ணேஸ்வரி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பிரயாக்ராஜ், அதே போன்று அங்கே கிருஷ்ண பாதம், இது அத்தனையும் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாங்க குறிப்புகளில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தையும் இதோ 19/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1 மணி 39 நிமிடம் வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்று பிற்பகல் 2 மணி 53 நிமிடம் வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் அவிட்டம், மகரம், கும்பம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி உத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவுமே மகிமை ஜாஸ்தி. பிள்ளையாருக்கு உகந்த அற்புதமான நட்சத்திரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான மகிமை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது. எங்கிட்ட ஒரு நபர் பதவிக்காக எங்கிட்ட கேட்கும்பொழுது நான் ஒரு அற்புதமான பிராயஷ்சித்தத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அற்புதமான பிராயஷ்சித்தத்தை இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நான் சொல்ல போகிறேன். இந்த அற்புதமான பிராயஷ்சித்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அப்போ எல்லோரும் நீங்கள் நினைப்பேன், ஆதித்ய ஹிருதயவர் படிக்க சொல்லியிருக்கார், சூரியனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கார், அதை தான் அவளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இதை தவிர சூரிய பகவானுடைய விஷயத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்களை பற்றி நான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சொல்கிறேன். அவங்க எப்படி அந்த பதவியிலேருந்து முன்னேறினாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல்கள்லேருந்து எப்படி மாறுபட்டிருந்தாங்க, இதை பற்றி ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ராசி பலனில் 12 ராசி, மேஷத்திலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் அஸ்த நட்சத்திரம் இருக்கிறங்காட்டி பிள்ளையாரை வணங்குறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்திரம் ஹஸ்தம் இந்த ரெண்டும் சேரும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உத்திர நட்சத்திரம் 1:53 இரவில் மாறுது. அஸ்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் அந்த இதிலேருந்து எடுத்து ஒரு 14 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். 24 ஹார்ஸில் 14 ஹார்ஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அதனுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் பார்வதி பரமேஸ்வரர் லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தம்பதியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணர், அதே மாதிரி பார்த்துட்டு லக்ஷ்மி நரசிம்மர், இந்த மாதிரி தம்பதியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்கள். அதையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நான் இடையில இப்போது திருப்பதி போயிருந்தேன். இந்த திருப்பதி போகும்பொழுது அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம நிற்கிறோம். அங்கேருந்து நடந்து போகிறோம். நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டெலாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போகிறோம். உள்ளே நடந்து போகும்போது ஏராளமான பேர் பார்த்திங்கன்னா எங்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது, சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் ரொம்ப நல்லா சிறப்பாக பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்தது சார்,
எனக்கு இந்த ஆன்மீக தகவல் சொல்லி எனக்கு பெரிய பலன் கிடச்சிது, என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிது, எங்கள் ஆத்துக்காருக்கு வேலை கிடச்சிது, அவர் நன்னா படிப்பில் நன்னா வந்தார், படித்து முடிச்சதுக்கப்புறம் எதை எடுக்கிறதுனே தெரியாமல் ஒரு வருத்தப்பட்டு இருந்தேன். நான் வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் வந்து இருக்கார், ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது, இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்திலேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லும்போது மனதில் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி வந்து வருது. இது மட்டும் இல்லைங்க, ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்கும்போது நிறையா ஜாதகங்களை நான் பார்க்கணும்னு நினச்சா கூட நிறைய தடங்கல்கள் கூட வருது. அந்த தடங்கல்கள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் குரு வந்து தடங்களாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பொழுது கூட அவளுக்கு தடங்கள் வருது. சில நேரங்கள் ஜாதகத்தை எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன், அவள் சொல்லிகிட்டே இருக்கா, பேசிகிட்டே இருக்காங்க. நம்மளால் பலன் சொல்லும் போதும் அந்த பிராயச்சித்தம் சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் ரொம்பவுமே குறைவாக இருக்குது. நான் நினைக்கிறேன், பார்த்தியா நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொன்னால் கூட அதை அக்செப்டும் அடாப்டும் பண்ணக்கூடிய விஷயங்கள், ரிசீவிங் பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நபர் வெளிநாட்டிலேருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த வெளிநாட்டிலேருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பிரசன்னம், எல்லாமே பிரசன்னம். அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன், சார் நான் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணல? 9 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் வந்து செய்தேன். ஒரு குரூப்பாக நாங்கள் வந்திருந்தோம், அந்த வெளிநாட்டிலேருந்து ஒரு குரூப்பாக நாங்கள் வந்திருந்தோம். அந்த சமயம் இந்த பிராயச்சித்தத்தை வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா எதுக்காக சங்கல்பம் எடுக்கணும்? பூஜைங்கிறது ஒரு பெரிய சயின்ஸு. இதுக்காக சங்கல்பம் எடுக்கணும், இந்த விஷயத்தை பண்ணணும், இதுக்குன்னு முறைகள் இருக்குது. அதைத்தான் அஸ்ட்ராலஜிக்கலாக நான் சொல்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் கோயிலுக்கு போகணும், இந்த நட்சத்திரத்தில் இதை பண்ணணும், இந்த லக்னத்தில் இதை பண்ணால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி டிஃபைன் பண்ணி ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து, சார் அப்போ ஏற்கனவே நம்ம போயிட்டு இருந்தேன், அதே பாஸ்ட்லேயே இருக்காங்க, ப்ரெசண்ட்டில் வரல, ஃப்யூச்சரில் வரல. நான் நினச்சேன், அம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டெய்லி இன்னையிலேருந்து இன்றைக்கி பஞ்சாங்கத்தை படிங்க, இல்லைன்னா என்னோடய நிகழ்ச்சியில் பஞ்சாங்க குறிப்புகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்கன்னு. ஏன் சார் அப்படி சொல்கிறேன்? நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். 15 days டெய்லி பஞ்சாங்க குறிப்பு பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்படி மெசேஜ் அனுப்ப நம்ம ஆஃபீஸில் ரீதியாக மெசேஜ் அனுப்ப சொன்னேன். அவங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்திருக்கா. பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட், இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி தேதி, இன்றைக்கி நட்சத்திரம் இதெல்லாம் படிக்க இன்றைக்கி நிலையில் இன்றைக்கோட கிரக நிலைக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா பழசையே பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்ணும்போது அவங்களால புரிந்து கொள்ள முடியுது. எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரிசீவிங் தன்மைக்கு கூட நமக்கு ஒரு நல்ல கிரகங்கள் சம்மந்தப்படணும். அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கூட அந்த பிராப்தம் இருந்தால் தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாக இருந்துட்டுருக்கு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. வீட்டில் இருக்கிறவாள்லாம் வெளிநாடு போனேன்னா இப்படி விட்டுன்னு இருக்கிறதுன்னு தெரியல, அப்படியே உள்ள எமோஷ்னலாக அப்படியே இருக்கும். சரி நான் வேணால் பேசாமல் இங்கே இருந்துட்டேன், இல்லை நீ போவேன் நீ போ அப்படின்னு சொல்லும்போது போகிறதா வேண்டாமா? சரி இவாளுக்காக பேசாமல் இங்கேயே பக்கத்தில் பெங்களூரில், ஹைதராபாத், டெல்லி, மும்பை இந்த மாதிரி பார்த்துக்கலாமா? சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். திருப்பியும் இல்லை வேண்டாம், பேசாமல் பெரியவங்க கூட இருந்துக்கலாம், நாளைக்கு ஏதோ ஒன்றுனா என்ன இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஷியன் நாடு எங்கேயா போயிட்டு வரலாமா? இப்படி பலவிதமான யோசனைகள் அவங்க மனசில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் எமோஷ்னலி சில விஷயங்களை சொல்லி சில விஷயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நான் என்ன வேண்டான்னு சொல்லி நான் போதானே சொன்னேன், ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே மாற்றி சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கடனை அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்து சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சளி பிடிச்சுன்னு இருக்கிறவா, நீர் சம்பந்தமான கோர்வை, ஒத்த தலைவலி, அதே சமயத்தில் லங்ஸ் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் இருந்துருக்க, யூரினரி ப்ராப்ளம் இருந்துருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. குழப்பத்தை மட்டும் எடுத்துக்கப்படாது. 2 விஷயம், தெளிவு குழப்பம்னு ரெண்டு இதை வச்சுட்டு நான் குழப்பத்தில் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக யோசிச்சல்னா பர்ஃபெக்டாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக பிரயாண விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மருத்துவரை இன்றைக்கி ஒரு தடவையாக சந்திக்கிறது, இல்லை மருத்துவ வீடியோஸ் பார்க்குறது, ஏதோ ஒன்று கேர் சம்மந்தமாக ஒரு தடவை ஹேர், ஸ்கின்னு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஏதோ ஒரு நோய், அந்த நோயை சம்மந்தமான விஷயங்களை ரிலேட்டடாக ஒன்று மருத்துவர்கிட்ட இல்லை அதை சார்ந்த நபர்கள்ட்ட
அதுக்குண்டான டேர்ம்ஸ், மெடிசன் இதை பற்றிலாம் இன்றைக்கி பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இல்லாத நபர்கள், இல்லாத மறைமுக எதிரி வந்து ஒரு பெரிய எதிரி தெரியுமா? முன்னாடி நன்னா பேசுகிறா, பின்னாடி போய் இப்படி பேசுவா. அப்படியெல்லாம் நம்மளால யூகிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தின்னு இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றத்துக்கு உண்டான அற்புதமான நாள். மாற்றம் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்துக்காக நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். பேசாமல் நம்ம போய் இந்த கம்பெனியில் இந்த காரை போய் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். போனோடனே போகும்போது ஆக்சுவலி சார் இந்த கார் என்ன, போகிற வழியில் ஏதோ ஒன்று நீங்கள் கேப்லேயோ இதுலையோன்னு போனேன்னா இந்த கார் இந்த கம்பெனி நல்லாயிருக்கும் சார்னு அந்த சாஃபர், அந்த டிரைவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா டக்குன்னு பேசாமல் அந்த கம்பெனி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிமா. இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் மைண்டு இன்றைக்கி நிறையா இருந்துட்டுருக்கு. டியூவல் மைண்டுன்னு சொல்லுவாள். இரட்டிப்பு தன்மை கொண்ட மனசாக இன்றைய தினத்தில் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் ஏக முடிவுன்னு சொல்லுவோம். ஒரே முடிவில் எடுத்துலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். எப்போவுமே சந்திரன், சூரியன் இந்த கிரகம் ரொம்ப ஆதிக்கம் கொண்டது. பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில தடங்கல்கள் 20% இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில், இந்த ஒரு 2-3 தினத்தில் இருக்குது. அதனால் முயற்சி எடுங்க, தானாக வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். தோப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இடம் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் இருக்குது. ஐஸு விற்பனை, ஐஸு சார்ந்து பனி மழை, அதே சமயத்தில் வெளிநாடுகளில் பனி சார்ந்த சில இடங்களில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பழக்கத்தை விட நம்ம முதல்ல, இதுதான் ஒரு பெரிய கெட்ட பழக்கம், இனிமேல் பண்ண மாட்டேன். வீட்டில் இவா திட்டுறா, எங்கள் அம்மா திட்டுறா, சூ பெரிய பிரச்சனையாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய சில விஷயத்தை டக்குன்னு விடணும். தப்புன்னு நினச்சா டக்குன்னு விட்டுறணும். அப்படி விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்னா இருக்கும். ஐவிஎஃப் சம்பந்தமான விஷயங்கள், சினிமா சார்ந்த துறைகளில் எதிர்பார்ப்பு, இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சின்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், எனக்கு கடவுள் அனுகிரகம் பண்ண மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகள் உண்டு. ரொம்ப நாளாக யார் நமக்கு உண்மையாக இருக்கா, யாருடைய விருப்பம் இருக்குது, யார் நல்லவா, யார் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய புரிய வரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்கள் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், ஹிமாலயாஸ், அதே சமயத்தில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கோயில், குலதெய்வ வழிபாடு, பூர்வீகமான வழிபாடு, என்னுடைய பாரம்பரிய இந்த வழிபாடு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி பேப்பர் எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு சுவாமி இருப்பார், டிவி எடுத்து பார்த்தா அப்படி இருப்பார், யூடியூப் எடுத்து பார்த்தா இருப்பார், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தெய்வீக விஷயங்களை எடுத்து படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. காசிப்ஸ் இன்னைக்கு சுவாரஸ்யமாக சில விஷயத்தை மற்றவா பேசுவாலோ இல்லை நீங்கள் பேசுவாலோ கேட்பேல். ஆனால் இதுக்கெல்லாம் உரிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்பட்டுருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் இதை பற்றியே வாங்கிறதுக்குண்டான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசி பலனை பொறுத்தளவுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக உங்களுக்கு சொல்கிறேன். சார் இதெல்லாம் ஏற்படுறதுன்னா தானாக வருமானா, நீங்கள் அதை போய் முயற்சி எடுக்கணும். நல்ல நேரமாக இருந்தால் கிளிக் ஆகிடுறது, ஜாதகத்தில் எதிர்மறையான நேரமாக இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிளிக் ஆகிறது, அவ்வளோதான். பட் இந்த பாவங்கள்லாம் பயங்கரமாக இன்றைக்கி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு புரிஞ்ச, அதே மாதிரி உங்களை தெரிந்து உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய நண்பர்கள்ட்ட இந்த தினத்தில் பேசணும். ஏதாவது அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்குது, நாய் இருக்குது, இதை நான் தத்தெடுத்து இது நன்னா பார்த்துக்கணும், நான் ப்ளூ கிராஸில் இதுக்குண்டான இதை இந்த மாதிரி நல்ல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து நிறையா பண்ணுவீங்க இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கவங்க, ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில கால் சென்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் கிரைம் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம்
ரொம்ப நல்ல 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 பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள், அதே சமயத்தில் விசா ப்ராசஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, யார் என்ன புரிஞ்சுக்கலை. அதாவது நான் ஒன்று சொன்னால் இவா ஒன்று பேசுகிறேன், நான் பேசுகிறதே யாரும் கேட்க மாட்டேங்கிறேன். ஏன் சார் என்னோடய வாய்ஸுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? ஏன் 10 பேர் பேசும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது சார், மனசே ஐ ஃபீல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் சில நேரங்களில் இருப்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்ல காலங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாணத்துக்கு உண்டான நாள். சும்மா ஐடியலாக உட்காந்துட்டேன்னா இன்றைக்கி நிறைய எண்ணங்கள் ஓடிண்டே இருக்கும். எண்ணங்கள் ஓட 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 பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி ஐடியலாக உட்காந்துடாதீங்க. ஏதேனும் ஒரு ஒர்க் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் நகை வியாபாரம் சம்பந்தமாக ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமாக இன்றைய தினம் உண்டு. அதாவது மீட்கக்கூடிய வாய்ப்புகள், நகை அடமானம் வச்சவா மீட்கக்கூடிய வாய்ப்புகள். சகோதர சகோதரிக்கு நீங்கள் கண்டிப்பாக, இளைய சகோதர சகோதரி கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில். சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களுக்கு ஐடியா சொல்லுவா, பல பேர் உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணுவா. அட்வைஸ் பண்ணி கேட்டு 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 காதெல்லாம் வலிக்குது சார், அப்போ கேட்கவே மாட்டேன். ஏதோ ஐடியா சொன்னால் பரவாயில்ல, அட்வைஸ் எதுக்கு, எனக்கு தேவையான்னு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, லாஜிஸ்டிக்கு, கொரியரு, அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்சல் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கால் டாக்ஸி ஓட்டுன்னு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயத்தை எடுத்து பேசினீங்கன்னா கண்டினியூவாக நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். எதிர்மறையான விஷயத்தை எடுத்து பேசினோம்னா நாள் முழுக்க குழப்பத்தில் விட்டுவிடும். இது நீங்கள் எதை எடுக்கிறதுன்னு பொறுத்து இருக்குது. இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள், பண சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பணம், வெளிநாடு, வெளியூர், பேசும் தன்மை. இன்றைக்கி எதுவும் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். பேசாமல் ரொம்ப கிளைமேட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஜூஸு, வாட்ரு இல்லைன்னா கரைச்சி கொடுத்துட்டேன்னா நான் அது சாப்பிட்றேன். நிறைய இந்த பழைய சாதம் சாப்பிடுவான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி ஏதேனும் இன்றைக்கி லிக்விடாக சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நிறையா உங்களுக்கு விருப்பம் நிறையா இருந்துட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு என்னமோ தண்ணி குடிச்சுட்டே இருக்கப்பா, பேசாமல் பானை வாங்கிட்டு வந்துடலாமான் இருக்கு. இந்த வெயிலுக்கு பானை வாங்கிட்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. வெளிநாட்டில், வெளியூரில், அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகணும். நான் பேசாமல் இங்கேயே வந்துடலான் இருக்கேன். அம்மா அப்பா வயசாக எடுத்து பார்த்தல, அதனால் அவங்கள பார்த்துக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். உங்களுக்கு அடுத்த நிலைக்குண்டான ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் மேலிடத்தில் நடக்கும். பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் நல்ல மதிப்பெண் வரும். நிறைய உங்ககிட்ட ஐடியாஸ் கேட்டால், உங்ககிட்ட ஒரு இது சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்ன தெரியும், உங்கள் வீட்டில் யாராவது பேசாமல் இன்றைக்கி இங்கே போயிட்டு வரலான் இருக்க, உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால், அவங்க பர்மிஷன் வாங்குறாங்கன்னு சொன்னால், இல்லை ஐடியா கேட்குறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கிடைத்த ஒரு மார்க், அது உங்களுக்கு கிடைத்த ஒரு சான்ஸ், அது அந்த இடத்துல நீங்கள் சொல்லி கரெக்டாக நடந்துருதுன்னா அடுத்தடுத்து உங்ககிட்ட கேட்டுன்னு தான் பண்ணுவாள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய நிறுவனம், மல்டி ப்ராடக்ட் நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை சரியாக முடிக்கணும். ஐயோ எவ்வளோ மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடம் தெரியுமா, ஒவ்வொன்றா பைகாட் பண்ணிட்டு வரேன் சார், பெரிய கஷ்டம். ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன், இவா ஒன்று நினைக்கிறா. வேலை ஆட்களை நம்மளுடைய ஸ்ட்ரீம் லைனுக்கு, நம்மளுடைய அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலில் கொண்டு வரதுக்குள்ளே நீங்கள் படாத பாடப்பட்டு விடுவீங்க. அப்படி உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், லேண்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடை, ஜவுளி கடை, அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஆர்எஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ்
இது போன்ற விஷயங்களுக்காக படிக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் ரொம்ப நன்னா படிப்பாங்க. சின்னதுலேருந்தே இவங்க ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கணும், ஸ்விம்மிங் போகணும், அதே மாதிரி இவங்க வந்து மியூசிக் கற்றுக்கணும், இவங்க வந்து ட்ராமா விஷயங்களில் ரொம்ப நன்னா வரா, பாட்டு ரொம்ப நன்னா வரா, மிருதங்கம் பிரமாதமாக வாசிக்கிற, இந்த மாதிரி ஏதோ ஒரு கலையை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருப்பீங்க பெரியவங்க குழந்தைகளுக்காக. இன்றைய தினத்தில் தனக்கு மட்டும் இல்லாத பிறருக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவீங்க. ஒரே சப்ஜெக்டை 1000 பேர் பேசுகிற விஷயத்தை தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா இந்த மாதம் அங்கேருந்து ஒரு பெரிய பணம் வருது, இந்த மாதம் இந்த இது முடிச்சிட்டோம் வச்சுக்கோ, இது மிகப்பெரிய, இந்த மாதிரி வியூகத்துக்கு இருக்கக்கூடிய சில பொருட்களையும் சில விஷயத்தை பற்றி பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் தயவு செய்து எடுத்து பேசாதீங்க. சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நியாயமாக உழைச்சி என்ன விஷயம் வருதோ அந்த காரியத்தை எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. உங்கள் சக்தி உங்களுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய காரியத்துக்கு உங்களுக்கு பலம் உண்டு. இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக செயல்படுறவங்களுக்கு நாள் முழுக்க சூப்பராக இருக்கும். அப்படியே உட்காந்து யோசிச்சல், அந்த யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டேல் முடிஞ்சது. அதுவும் குறிப்பாக உத்திரம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரயாணம் இன்றைக்கி நிறையா இருக்கும், அலைச்சல்கள் நிறையா இருக்கும், அப்பப்போ கை கால் உபாதைகள் இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே மருந்து தடவி சரி பண்ணி இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பிரச்சனை வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு என்ன போங்க, நானும் பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிப்பா, என்னால் எதுவும் வராது, இப்போ இவங்களாம் என் பேரை யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் எனக்கு பயமாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. திடீர் பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் இந்த மாதம் முழுக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு டீலிங்கும் எடுத்து பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யார்ட்டையும் கோச்சிக்காதீங்க, யாரையும் வருத்தப்படாதீங்க, அதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஃபீல் ஃப்ரீ, ரொம்ப நிதானமாக யோசித்து தியானம், ரொம்ப நாளாக விட்டு போன விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் செயல்படுத்தலைன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த நாட்கள்லையும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கிரக நிலைகள்லாம் பார்க்கும்போது மாதத்துக்கும் நாளையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஆக துளாராசி அன்பர்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக காளி, பைரவர், அதே போன்று பிரத்யங்கரா தேவி, இது போன்ற தெய்வங்கள் பிரார்த்தனை பண்ணுறது, நரசிம்மர், இது மாதிரி தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவும் மாதமாகவும் இருக்கும். துளாராசி, மற்ற ராசிக்காரா கேட்பா, சார் துளாராசிக்கு மட்டும் மாத பலன்கள் சொல்லிட்டேன் சார், எங்களுக்கு வந்து நாள் பலன் சொல்லியிருக்கேன் சார், நாள் ப்ளஸ் மாதத்தை சேர்த்து சொல்லிவிட்டேன். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தெய்வீக வழிபாட்டுக்கு உண்டான மாதமாக நம்ம வந்து எடுத்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படின்னு அந்த பாட்டுக்கு வர மாதிரியே இந்த மாதத்தில் நான் இந்த காரியத்தை எடுத்து முடிச்சுடுவேன். பார்ப்போம் யார் தடுக்கிறா, பார்ப்போம் ஜெயிச்சிடுவேன் நான் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்கா என்ன அப்படின்னு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்துடும். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். மனைவியோட தெரிஞ்சவங்க, கணவருடைய தெரிஞ்சவங்க, ஒரு தெரிஞ்சவர் அவருடைய நண்பர், இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப வயசானவா, ரொம்ப 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 வயசானவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசி என்பர்கள் தெய்வ பக்தி கூடி வரும். சில பேர் பாசிட்டிவாக பேசுவா, சில பேர் எதிர்மறையாக பேசுவா, சில பேர் முன்னாடி நடிப்பா. இது அத்தனையும் உங்களுக்கு தெரிந்து புரிந்து அதற்கேற்றாற் போல செயல்படுவேல். நம்மளுடைய ஃபுல் எண்ணம் என்ன, நம்ம எதை அச்சீவ் பண்ண, எதை யோசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் மனசு போயிடும். ஃப்ரூட் கடை, பழ வகைகள் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அரிசி மண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க, அரிசி குடோன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே. தனுர் ராசி அன்பர்களே, இப்போ கிரகத்தினுடைய காரகத்துவம் எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில், அதாவது எல்லா இந்த சமையலுக்கு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சில பேர்
அதை வந்து சமையலை ரெடி பண்ணுவாள். சில பேர் பண்ண அந்தந்த பொருளை எடுத்து சரி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான்னா அந்த பண்ணுறதுக்குள்ளே எல்லா பொருளும் இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுவாங்க. ஆர்கனைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஆர்கனைஸ்டாக இருந்து ஒரு காரியத்தை எடுத்து பண்ணால் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். சில பேர் முன்னாடி நாளே எடுத்து வச்சுருவான். ஸோ இந்த ஆர்கனைஸ்டாக சில காரியத்தை செய்கிறவங்களுக்கு இந்த தினத்தில் சக்ஸஸ் ஏற்படும். இந்த மிடில்னு சொல்லுவாங்களே, அப்பப்போ அந்தந்த சுட அந்த காரியம் பண்ணுறவங்களுக்கு 50% காரியம் சக்ஸஸ் ஆகிடும். லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணுறவங்களுக்கு சொதப்பலாயிடும். இந்த மூணையும் பிரிச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு அந்த பலன்கள் தான் இன்றைய தினத்தில் ஏற்படும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அருமையான வாய்ப்புகள் இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தவா பாப்பா சார் பயங்கரம் சார். இந்த 2 நாளாக நாங்கள் அடாடாடா என்ன அனுபவம் குழப்பத்தினுடைய உச்சத்தில் போயிட்டு வந்தேன். பட் ஒன்றுமே பண்ணல, பரவாயில்ல, ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் நாட்டிருக்கு அப்படின்னு மாதிரி உத்திராடம் திருவோணம் சொல்லியிருப்பேன். அவிட்ட நட்சத்திரத்தில் மகரத்துக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணம் வேண்டாம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிக்கு அருமையான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பிறரை நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, செக்யூரிட்டி சர்வீஸ் அது சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய நாளாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டுங்க மகர ராசிக்கு. ஆனால் கவனமாக மற்றவர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது, மற்றவர்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களே, அவிட்டத்தில் இருப்பவங்க இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். தெய்வ வழிபாடை நிறையா பண்ணணும். சதயம் பூரட்டாதிக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப ஃபைனாக நடக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற யாராவது ஒருத்தர் எதிர்மறையாக பேசுகிறாங்க, எதிர்மறையாக நிற்கிறா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம், ஓ இவா நம்மளுடைய எதிர்மறையான கெட்ட காலத்தில் இவங்களை பக்கத்தில் வச்சுக்கூடாது, இவங்களோட ஹாரஸ்கோப்பு நம்ம ஹாரஸ்கோப்பு சேராது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்றைய தினத்தில் உணரக்கூடிய நாள். யாரை கூட வச்சுக்கலாம், யார்கிட்ட பேசலாம், யார் நல்லவா, யார் எப்படி என்ன, இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் சேல்ஸில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக கடல் சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்க, நேவி ஆர்மி இந்த சார்ந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தின ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இந்த காலங்கள் உண்டு. இந்த மற்ற 2 நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இன்றைய தினத்தில். மீனராசி நண்பர்களே, நல்ல நாள். நிறையா விஷயங்கள், பிரயாணத்தை பற்றி நிறையா யோசிப்பீங்க. யோசனை அப்படி என்னதான் யோசிக்க, மற்றவா கேட்பா என்னப்பா யோசிக்கிற, பயங்கரமாக யோசிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல முன்னேற்றம் தரும். வேலை வாய்ப்பு மாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு கச்சிதமாக முடியும். நல்ல விஷயங்களை இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய நாள். நிறைய நபர்களை பார்க்கும் பொழுது பாப்பா நம்ம மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுட்டுருக்கா. ரியலி ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்டு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியந்தான், இந்த அளவுக்கு நம்ம கடவுள் அனுகிரகத்தில் இருந்துட்டுருக்கேன்ற மாதிரி. இந்த பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். வெளிநாடு வெளியூர் இது சம்மந்தமான பிளானிங்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் உண்டு. பண வரவுகளை பற்றி நிறைய யோசிப்பீங்க. நிறைய விரயமாகிறது, என்ன மிஸ்டேக் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அந்த சில மாதங்கள் அப்படி இருந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துட்டுருக்கு. சகோதர சகோதரிகளுக்குள்ள சில ஈகோ ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுத்து போயிடணும். நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் பலம் பெறும். நல்ல முன்னேற்றம் உண்டு. மீனராசி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு, பெரிய பலம் உண்டுன்னு. நான் என்கிட்ட ஒருத்தர் பதவி உயர்வுக்காக பதவியில் இருக்கக்கூடிய சிக்கல், சில பேர் சொல்லுவாங்க இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சு வழக்கில் வட்டார வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இடியாப்ப சிக்கல் சார்ந்து. இப்படி விட்டா அப்படி விட்டா இந்த பெரிய ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்த விஷயத்தில்
ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சதுக்கு ஒரு பிராயஸ்தம் சொல்லியிருந்தேன். அவன் அதை பண்ணால் அது நல்ல பலன்கள் கொடுத்தது. அது என்னங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிராயச்சித்தம் என்ன? நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய பகவானுக்கு உரிய சூரிய பகவானை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறம் நம்மளால் அதை புதுசாக அது பெருசாக பலமாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நவகிரகங்களில் ஃபாதர் ஆஃப் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரகங்களின் தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் தினம் தினம் உதிக்கும் பொழுது நம்ம இன்றைய நாள் பிறக்கும் பொழுது நம்ம நைட்டு 12 மணிக்கு பிறகுதுன்னு வச்சுக்கணும், இல்லை காலத்தால் சூரிய உதயம் தான் நமக்கு கணக்கு ஆஸ் பர் நம்மளுடைய பஞ்சாங்க முறைப்படி. அப்போ இந்த சூரிய உதயம் வரும்பொழுது அந்த நாள் உதயமாகிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாளை நிர்ணயிக்கக்கூடியது அந்த உதயமாகக்கூடிய அந்த சூரியன் பகவான் முழுமையான ஒரு பெரிய பலன்களை கொடுப்பார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்தின் பொழுது நீங்கள் பிரார்த்தனை வச்சுண்டல் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த உதயம் ஆகி அந்த உதயம் முழுசாக கொண்டு வரும்போது நீங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னா 108 முறை அந்த சப்ஜெக்டை நீங்கள் மனசில் வேண்டிக்கணும். 108 முறை அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்மளுடைய கால கணக்கில் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது. 107, 108, 109 இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு வைப்ஸ் கொண்ட ஒரு அற்புதமான எண்கள். இந்த 3 எண்கள் நம்மளுடைய சூரியன் சந்திரன் கிரகங்களின் இடைவேளையை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்டது. இது நம்ம பெரியவர்கள் அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க. எல்லா நட்சத்திரம் ராசி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுடைய இணைப்பு தான் இந்த எண்கள், இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் 27x4 நட்சத்திரம் அப்படின்னு நம்ம கணக்கு போடுறோம். பட் அதை விட இந்த கிரகங்களின் இடைவேளையை கொண்டது தான் இந்த 107, 8, 9 இந்த எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எண்கள் மிகப்பெரிய பவர்ஃபுல் எண்கள். ஸோ ஆக சூரிய பகவானை நம்ம ஏதோ ஒரு 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 கோயிலுக்கு போகிறோம், நவகிரகத்தில் இருக்கிற தெய்வமாக பார்த்து ஐடியலாக பார்த்து நம்ம ஒரு சிலையாக பார்த்து வணங்கப்படாது. உன்னதமாக நம்மளுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கறதுக்கு அவருடைய பார்வை நமக்கு பட்டா போதும். அதற்கு நமக்கு இயல்பாக கிடச்சிருக்கிற ஒரு விஷயம், காலையில் சூரிய உதயத்தின் போது நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல். அந்த உதயத்தின் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம ஒரு வேண்டுதலை 108 முறை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், என்ன சார் 108 முறை நினைக்கணும், நீங்கள் என்ன வேண்டுறோம், சூரிய நாராயணாய நமக அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இந்த காரியம் ஒரே சப்ஜெக்ட் சூரிய நாராயணாய நமக. எதை சம்பந்தமான பதவி உயர்வு சம்பந்தமாக மட்டும், பதவிக்கு மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லை அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயத்துக்கு நீங்கள் வேண்டின்றல்னா மிகப்பெரிய சக்ஸஸ் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இதை ப்ராப்பராக கடைபிடிச்சவா நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடச்சிது, மிகப்பெரிய முன்னேற்றம். நீங்களும் இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.